மகா எல்லாருக்குமே ஸ்வீட் வச்சுட்டு, சூர்யாவுக்கு மட்டும் ஸ்வீட் வைக்காம போயிடுறாங்க. என்னன்னு கேட்கும்போது அவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. காலையில தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் சூர்யா எடுத்து அத சாப்பிடுறாரு. "எதுக்கு நீ திருட்டுத்தனம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டுக்கிறேன் மகா ப்ளீஸ் தெரியாம சொல்லிட்டேன்" அப்படின்னாங்க. சரி இந்த ஒண்ணோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க மகாவும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சூர்யா எனக்கு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இவரு ஸ்வேதாவ தான் பார்க்க போறாரு. நம்ம பின்னாடியே போனா தான் என்ன பண்ணாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு, மகா நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. "என்ன ஆஃபீஸ் போறியா? இருக்கிற வேலைலாம் யார் பார்க்கறது? வேலை செய் அப்புறமா ஆஃபீஸ் போ" அப்படின்னு சொல்றாங்க. ராஜலக்ஷ்மிக்கு கோவம் வந்தது. "என் மருமகள அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ ஆஃபீஸ் போவா, என்ன வேணாலும் பண்ணுவா. நான் தான் அவள பேசணும். நீ யார் அவள பேசுறதுக்குன்னு" சொல்றாங்க. அனாமிகாவுக்கு, சித்ராதேவிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுது. "நீ போ மகா வேலைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகாம போயிடுறாங்க. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகா. "நீ ஆட்டோக்கெல்லாம் வெயிட் பண்ணாத மகா. நீ என்னுடைய கார் எடுத்துட்டு போன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மிய கார் குடுக்குறாங்க. தாத்தா, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன ராஜலட்சுமி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராரு. கூப்பிட்டே பேசுறாங்க பாட்டி. "ரொம்ப சந்தோஷம்மா. நீ மகாவ இப்படிதான் நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். நீ அவளுக்கு என்ன மரியாதை குடுக்குறியோ, அப்பதான் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அவளுக்கு மரியாதை குடுப்பாங்க. அததான் நாங்க எதிர்பார்க்குறோம்னு" சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மகாவும் பார்த்தீங்கன்னா, கார்ல அழகா போய் இறங்குறாங்க ஆஃபீஸ்ல. சூர்யாவுக்கு ஆச்சரியம் வருது. ஏன்னா அம்மா